ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கார சட்னி பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வானிலை சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்தாச்சு, அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு துண்டு. அதையும் வறுத்துக்கலாம். பெருங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெருங்காயத்தூள் கூட எடுத்துக்கலாம். அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6-7 எடுத்திருக்கேன். அதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 1 கப்பு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, லைட்டாக வதங்கினதுக்கப்புறம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் கருவேப்பிலெலாம் வதங்கிருச்சு, அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 3 தக்காளி சேர்த்துருக்கேன், முழுசாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு, இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாம் ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு வறுத்து வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப்பு தேங்காய் மூடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குறப்பாக அரைக்காதீங்க, பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி சேர்க்கணும். அதை அரைச்சதுக்கு அப்புறம் தான் இதை அரைக்கணும். எதுக்கு சொன்னேன்னா, வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிரும். கடலைப்பருப்பு துவரம் பருப்புலாம் கொஞ்சம் குறப்பாக இருக்கும், லேட்டாக மசியும். அதனால் அதை அரைச்சிட்டு இதை அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாப்பிடும்போது குறப்பாக இருக்காது, நைஸாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி அரைக்கணும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் பவுலில் மாற்றிட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். நான் வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.